9 குக்வேர்ஸ் ஐ யூஸ் அஸ் அ மினிமலிஸ்ட். அதான் நீங்கள் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் 9 குக்வேர்ஸ் மட்டும் வச்சு சமாளிக்க முடியாது, ஒர்க்கிங் உமனால முடியாது, அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் முடியுமா முடியாதான்னு உங்களால் சொல்ல முடியும். நானும் ஒர்க்கிங் உமனாக இருந்திருக்கேன். ஸோ அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன். திஸ் இஸ் மோர் தேன் எனஃப். எல்லாமே நல்ல குவாலிட்டியான பிராண்ட், எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான ஐட்டம்ஸ், லாங் லைஃப் உங்களுக்கு வரக்கூடியதாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதோட எல்லா லிங்க்ஸுமே வந்து அமேசானில் உள்ள லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து எல்லாரும் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த கேஸ்ட் அயன். இது கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. விலை பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரெஸ்டீஜ் பிராண்டோடது. 1500 ருபீஸ் வரும். நல்ல வெயிட்டாக இருக்கும். கீழே போட்டிங்கன்னா உடஞ்சிரும். ஸோ கீழே போட்டுறாதீங்க, கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பட் வந்து லைஃப் லாங் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் பாஸ் பண்ணுற அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதில் வந்து தோசையும் நல்லா வருது. நீங்கள் பழக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுலேயே வந்து நான் சப்பாத்தியும் போட்டு பார்க்கலாமா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமான் இருக்கேன். ஏன்னா யூஸ்வலாக தோசைக்கும் சப்பாத்திக்கும் தனித்தனி தவா யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் இதில் வந்து சப்பாத்தியும் போட்டு பார்க்கலாமா அப்படின்னு நான் ட்ரை பண்ணலாமான் இருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு செட் ஆகுதா, தனித்தனியாக வச்சுக்கலாமா, ஒரே இதை யூஸ் பண்ணலாமாங்கிறத நான் ஒரு ஷார்ட்லேயோ இல்லை ஒரு வீடியோலையோ கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தட்கா பேன், தாளிப்பு கரண்டி. இது வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 549. இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். பர்க்னர் அப்படிங்கிற ஒரு பிராண்டோடது. 500 ml இதோட கெப்பாசிட்டி. ட்ரைப்ளை உள்ளது. ஸோ வந்து நல்ல திக்காக இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்குது. இது ரொம்ப நாள் நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரீசெண்டாக தான் மாற்றினேன். பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து அந்த குழி வந்து சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. பட் வந்து 500 ml கெப்பாசிட்டி நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து நல்லாவே வந்து நிறையாவே ஃப்ரை பண்ணலாம். இப்போது பொங்கலுக்கெலாம் தாளிக்கணும்னா நான் யூஸ்வலாக பேன் எடுத்துடுவேன். பட் இதிலே பொங்கலுக்கும் கூட தாளித்து விடலாம். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி நிறையா இருக்குது. ஸோ 550க்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட். இது கண்டிப்பாக வாங்க வேண்டிய ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா பால் பாத்திரம், இல்லைன்னா சாஸ் பேன்னு சொல்லலாம். இது வந்து நான் ரீசெண்டாக நான் சேஞ்ச் பண்ணேன். என்னோடய பழசு வந்துட்டு ரொம்ப துரு பிடிச்சி உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நான் மாற்றினேன். இது வந்து வினோத்தோட பிராண்டு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அடியில் பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளை, நல்லா திக்காக இருக்கும், ஹெவி பாட்டம்டாக இருக்கும். இதோட ரேட் வந்து 785. இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே கொடுத்துருக்கேன். நான் அமேசானில் வாங்கினதுக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன், அமேசானில் வாங்கலைனாலும் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ தவா பார்த்தீங்கன்னா காஸ்டைன் வந்து நான் கடையில் தான் வாங்கினேன், லோக்கலில் இருக்க கடையில். பட் அதுக்குமே உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதுலேயும் வாங்கலாம், கடையில் போய் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுவும் ஹெவி பாட்டம்டாக இருக்கனால நீங்கள் வந்து இண்டக்ஷன்லேயும் வைக்கலாம், கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நாள் நீடிக்கக்கூடிய இதாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சாஸ் பேன். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 500 ml தான். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து 1500 ml வந்து உங்களுக்கு கொள்ளும். இதோட பிராண்ட் வந்து கோகோனட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து பேனோட அடியில் வந்துட்டு பாட்டம் வந்து நல்லா திக்காக இருக்கும். எப்போவுமே குக்வேர்ஸ் வாங்கும்போது அடியில் பாட்டம் வந்து நல்லா திக்காக இருக்குதான்னு பார்த்து வாங்குங்க. அப்போ தான் வந்து ரொம்ப நாள் வரைக்கும். இதை எதுக்காக வாங்கினேன்னா, இந்த மாதிரி எக் பாயில் பண்ணுறதுக்கு, சூப்பு பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம் பண்ணுவோம்ல, பாயசம் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக தான் இது வாங்கினேன். அந்த இதுக்கு முன்னாடி காட்டின சாஸ் பேன், பால் பாத்திரம் வாங்கும்போது தான் இதுவும் சேர்த்து வாங்கினேன். ஸோ இதுவுமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட்லி குக்கர் மட்டும் இருக்காது, நான் கொஞ்சம் நல்லா மாற்ற போகிறேன். ஸோ மாற்றினதுக்கப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடாய். இந்த கடாய் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து ப்ரெஸ்டீஜ் பிராண்டோடது தான். இது வந்து நான் எங்கள் ஊரில் இருக்க ஒரு கடையில் தான் வாங்கினேன். இதோட ரேட் வந்துட்டு ட்ரைப்ளை இது. ஸோ வந்து ட்ரைப்ளைனாலே ரேட் வந்து உங்களுக்கு கூட தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் 2000 ருபீஸ் கிட்ட. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக இருக்குது. பிரியாணி பண்ணுறதுக்கும் நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன், குழம்பு பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணியிருக்கேன். 1 பாட் டிஷ்லாம் பண்ணுவோம் இல்லையா, குறிப்பாக வந்து பிரியாணி பண்ணுறதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுவேன். அது தவிர 1 பாட் டிஷ் எது பண்ணுறதா இருந்தாலும் இதை நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கடாய் அப்படின்னு சொல்லலாம். மேலே வந்து கிளாஸ் லிட்டோடே வரும். லிட் இல்லாமல் இருக்கிறதும் இருக்குது. லிட் இல்லாமல் எடுத்திங்கன்னா விலை கொஞ்சம் குறையும். இது லிட்டோடே வரும். ரொம்பவே நல்லா இருக்குது. விலையை நீங்கள் கொடுக்குற விலைக்கு வந்து ஒர்த்தாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கடாய் வந்துட்டு இது எங்கே வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியாது. இது வந்து என் அம்மாவோடது.
ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸாக எங்கள் வீட்டில் இது இருக்குது. கீழே வந்து காப்பர் பாட்டம் உள்ளது. ரொம்ப பழசு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ வந்து கீழே வந்து அது பிளாக் கலரில் ஆயிடுச்சு. பட் இன்னும் சூப்பராக இருக்குது. நான் சாம்பார் வைக்கிறது, புளிக்குழம்பு வைக்கிறது, இது எல்லாத்துக்கும் இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. ஒரு சென்டிமெண்டலான ஐட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஐட்டம் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். பட் அலுமினிய பாத்திரம் அந்த காலத்தில் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் கூட 3 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது யூஸ் பண்ண வேணாம். ஏன் யூஸ் பண்ண வேணாம்னா, அலுமினியம் வந்து நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ண அந்த அலுமினியம் பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபுட்டோட மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அலுமினியம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அலுமினியம் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அயன் கடாய் இந்த மாதிரி இருந்ததுன்னா, உங்களோட அம்மாவோடது அப்படி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரை பேன். இதில் வந்துட்டு நான் ஃப்ரை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவேன். பொரியல் அந்த மாதிரி செய்கிறதுக்கு, வறுவல் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவேன். இதுவும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ட்ரைப்ளை. இதுவும் வந்து ப்ரெஸ்டீஜில் தான் வாங்கினேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1100 வரும். இது வந்து லிட் இல்லாமல் தான் வாங்கினேன். நான் வந்து எப்பயாவது தான் வந்துட்டு ஃப்ரை பண்ணுவேன். அப்பளம் பொரிக்கிறது, பூரி பொரிக்கிறது அதுக்கெலாம். ஸோ நான் அதுக்கும் இதே யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வேணால் மேபி நீங்கள் அடிக்கடி நீங்கள் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வேறு கடாய் அதுக்கு தனியாக வாங்கி வச்சுக்கலாம். நான் எப்பயாவது தான் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படி தான் வந்து நான் ஃப்ரை பண்ணுறதுனாலே. ஸோ வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறேன். மேபி ஃப்யூச்சரில் ஒரு சின்னதாக ஒரு கடாய் வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். வாங்கினேன்னா உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி பொரியல் பண்ணுறதுக்கும் மெயினாக நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா குக்கர். இந்த ப்ரெஷர் குக்கர் வந்துட்டு 5 லிட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பிராண்டோடது. சில பேர் பட்டர்ஃப்ளை பிராண்ட் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் வச்சுருக்கிறது நல்லா தான் இருக்குது. ஒரு 2-3 இயர்ஸாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். சிலது பார்த்தீங்கன்னா வெளியில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா அலுமினியம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லை, ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இதோட ரேட் வந்துட்டு 2300 போட்டிருக்காங்க அமேசானில் 5 லிட்டர் இது. இதில் வந்துட்டு பிரியாணியும் செஞ்சுருக்கேன், பருப்பு வேக வைக்கிறதும் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி பாட்டம்டாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போவுமே வாங்கும்போது ஹெவி பாட்டம்டாக வாங்குங்க. ஹெவி பாட்டமாக பார்த்து வாங்கும்போது விலை கூட தான் இருக்கும். ஆனால் அப்போ தான் குவாலிட்டியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் பிராண்டோட 5 லிட்டர் குக்கர். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2784 போட்டிருக்காங்க அமேசானில் இப்போது. இது வந்துட்டு இதுலேயே வந்துட்டு நான் ரைஸ் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவேன். 1 பாட் ரைஸ் வைக்கிறது, ஏதாவது பண்ணுற தக்காளி சாதம் அந்த மாதிரி பண்ணுறதுனால இது யூஸ் பண்ணுவேன். இதுக்கும் இது நல்லா தான் இருக்குது. இது எப்போவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வந்துட்டு நல்லா சூடு பண்ணதுக்கு அப்புறமா எண்ணெய் ஊற்றுங்க. ரொம்ப அதுக்கு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அடுத்து வறுக்கிறது எல்லாத்தையும் போடுங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். நிறைய பேர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் நிறைய எண்ணெய் ஊற்றி செய்யணுமா அப்படின்னு நினச்சிட்டு வாங்காமல் இருப்பாங்க. அதனால தான் அதை சொல்கிறேன். நல்லா பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிட்டு பண்ணிங்கன்னா நல்லா வரும். அண்ட் லாஸ்ட் ஒன், இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் யாருக்கும். இது வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடச்ச ஒரு நான்ஸ்டிக் தவா. இது வந்துட்டு சப்பாத்தி போடுறதுக்கு இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காஸ்ட் அயன்லேயே சப்பாத்தி போடலாமா அப்படின்னு பார்க்க போகிறேன். சப்பாத்தி போட்டுட்டு தோசையும் நல்லா ஊற்ற வந்ததுன்னா ஒரே பேனாக இருக்கும். இல்லைன்னா இதையும் வந்து காஸ்ட் அயனாக மாற்றலான் இருக்கேன். இது ஃப்ரீயாக கிடச்சனால யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த தம் வைக்கிறதுக்கு, பிரியாணிக்கு தம் வைக்கிறதுக்கு, இதுக்கு ஏதாவது எப்போயாவது எக் ஃப்ரை பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஐட்டமுக்கு யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறையா பேருக்கு போய் சேரும். ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.